இப்போ கவினோட ஆணவ படுகொலை வந்துச்சு. இப்போ அதுக்கும் விஜயோட மௌனம் தானே காத்தாரு. எந்த தரப்பு பேசினாலும் கம்யூனிட்டி ஓட்டு போயிடுங்கிறது மனசுல இருக்கு அவர். முதல்வரோ துணை முதல்வரோ ஆளும் கட்சியோ இதுக்கு என்ன பண்ணாங்கன்றது மறுபடியும் சொல்றேன். நான் வருவேன். மேல மக்கள் கோவமா இருக்காங்க. அவங்க கோவத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஆணவமா இந்த கத்தி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, குத்திருவன்னு சொல்லி பாட்டு பாடுறது, இதெல்லாம் பண்ணா அரெஸ்ட், 6 மாசம் தண்டனை, 2 வருஷம் தண்டனை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது சொல்லலாம்ல. ஏன் இதை தடுக்கிறீங்க? யார் ஓட்டுக்காக யார்? இந்த ஜாதி ஆணவ தடுப்பு கொலை சட்டத்தை பத்தி பேசாம 75 வருஷமா ஆண்டு இருக்காங்கல்ல. இவங்க எல்லாரையும் புறம் தள்ளிட்டு தொடச்சி எரிஞ்சிட்டு, இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை தொடச்சி எரிக்கி பெருக்கி உடனே பேரிகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை தொடச்சி அதிமுக ஒரு சேர தொடச்சி எறியப்பட வேண்டிய துஷ்ட சக்திகள். சீமான் அண்ணனை விட ஒரு ஆகச்சிறந்த போராளியோ கலை யதார்த்தத்தில் ஒர்க் பண்றவரு இல்லை. இங்க எல்லாத்துக்கும் இறங்கி வேலை செய்யறாரு. என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு? தப்பு பண்றவனை விட்டுட்டு தப்பு பண்ண தடுக்க வந்தவனை ஏன் படுக்கல கேட்டு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் அனந்தசித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கவினோட ஆணவ படுகொலை வந்துச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் அஜித் குமார் அளவுக்கு மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. இப்போ அதுக்கும் விஜயோட மௌனம் தானே காத்தாரு. ஏன்னா 2 கம்யூனிட்டிக்குள்ள சண்டை, எந்த தரப்பு பேசினாலும் கம்யூனிட்டி ஓட்டு போயிடுங்கிறது மனசுல இருக்கு அவருக்கு. சூப்பர். திரும்ப இந்த கேள்விக்கு நான் எங்க ஆரம்பிக்கிறேன்னா, நான் விட்டுறதுல ஆரம்பிக்கிறேன். முதல்வரோ துணை முதல்வரோ ஆளும் கட்சியோ இதுக்கு என்ன பண்ணாங்கன்றது மறுபடியும் வருவேன். நான் வருவேன். மேல மக்கள் கோவமா இருக்காங்க. அவங்க கோவத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நான் பதில் சொல்றேன். என் பதில் ஃபுல்லா கேட்டுக்கங்க. அப்புறம் நீங்க உங்க கோவத்தெல்லாம் ப்ரொபகண்டா பண்ணிக்கங்க. முதல்ல என்ன பதில் சொன்னாங்க, என்ன முன்னெடுப்படுத்தாங்கன்றது முதல் கேள்வி. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க. 2வது கேள்வி, இன்னைக்கு ஆட்சியில் இல்லை, இன்னைக்கு மட்டும் வரல. இந்த முதல்வர் 4 வருஷம் முதல்வராக இருக்கிறார். இந்த திமுக 5-6 வாட்டி ஆட்சி கட்டில் இருக்கீங்க. 1967 மக்களுக்காக சமூக நீதி பேசி தான் அரசியலுக்குள்ளே வந்தீங்க. ஆனால் இந்த ஜாதி அரசியல் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க. இந்த ஜாதியால் நடக்கிற ஆணவ கொலைகள் இந்தியா பூரா இருக்கு. வட இந்தியாவில் இருக்கிற இந்தியாவே ஆண்ட காங்கிரஸோ பாஜகவோ அதுக்காக ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? கிடையாது. தமிழகத்தில் இத்தனை வருஷமா ஆண்ட காங்கிரஸோ அதிமுகவோ திமுக சட்டம் போட்டிருக்காங்களா? கிடையாது. மாறா ஒரு பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணவ சாதியோ இல்லை ஒரு ஆதிக்க சாதியோ இல்லை ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சாதியோ ஒரு கட்சி வச்சிருக்கு. எந்த பெல்ட்டுக்குள்ளே போனாலும் ஒரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு. இந்த ஜாதி கட்சியெல்லாம் எப்போ உற்பத்தி ஆச்சுன்றது நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி எடுத்து படிங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். காங்கிரஸ் இருக்க வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெல்ட்லையும் ஒரு ஜாதி கட்சி இல்லை. இதில் இன்னும் இந்த சூப்பர் மேட்டர் என்னன்னா, ஒரு ஜாதி கட்சியில் 2 பிளவு இருக்கும். ஒரு பிளவு அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும், இன்னொரு பிளவு திமுக கூட கூட்டணியில் இருக்கும். சரி, இப்படிதான் இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலைமைன்னு பார்த்தா அதுக்கும் இதே மாதிரி ஒரு பெல்ட்டுக்கு ஒரு 2 கட்சி இருக்குது. ஒன்று அதிமுக பெல்ட்டில் கூட்டணியில் இருக்கு, இன்னொன்று திமுக கூட்டணியில் இருக்கு. இப்போ மக்கள் யாரை எதிர்த்து யாருக்காக ஓட்டு போடுறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல ஓட்டு போடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு நல்லது நடக்க நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணா அவருக்கு வச்சுப்பார், அவருக்கு பண்ணா இவருக்கு வச்சுப்பார். 2வது இதை கணக்கு காமிச்சு இங்கே ஒட்டுமொத்தம் மக்களுக்கு நடக்க வேண்டிய எந்த நல்லதையும் பண்ணாமே இருக்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் உலகத்திலே இருக்குது ஆகச்சிறந்த ஜாதி அரசியல். இதைத்தான் இத்தனை வருஷம் நான் கேள்வி கேட்காம இதை பற்றி அறிவே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் திருமாண்ணன் கூட்டணியை முடிச்சுட்டு போகணுமா இல்லையா? ஜாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போடு, ஆணவமா இந்த கத்தி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, குத்திருவன்னு சொல்லி பாட்டு பாடுறது, இதெல்லாம் பண்ணா அரெஸ்ட், 6 மாசம் தண்டனை, 2 வருஷம் தண்டனை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது சொல்லலாம்ல. ஏன் இதை தடுக்கிறீங்க? யார் ஓட்டுக்காக யார் வேலை பார்க்குறீங்க? இது திமுக அதிமுக மேல குற்றச்சாட்டை நான் சொல்லிடுறேன், ஒரு பக்கம் வைங்க. கவின்குமார் இஷ்யூக்கு வருவோம். கவின்குமார் இஷ்யூவை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். நடுவில் மறிச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. கவின்குமார் ஒரு கொலையான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பையன். என்ன தப்பு? ஒன்றுமே தப்பு இல்லை. தமிழர்களின் தொன்மையான காதலுக்காக காதலிச்சான் ஒரு பொண்ணை உண்மையாக. அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு. கொலை பண்ணவன் அந்த ஜாதி வெறி ஊட்டி படிச்சும் அறிவில்லாத சில கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸு இன்னைக்கு இன்னொருத்தன் வேற அரெஸ்ட் ஆகிருக்கிறான். அவனுடைய சித்தி பையனோ பெரியமா பையனோ அவனும் சேர்ந்து அந்த பிள்ளையை அடித்து மிரட்டி அவனுக்கு அந்த பையனை அடித்து குத்தி கொண்டுட்டானுங்க. இன்னைக்கு இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஜாதி, குற்றம் சாட்டப்பட்டவங்க ஒரு ஜாதி, இல்லை குற்றவாளி ஒரு ஜாதி. இந்த 2 ஜாதியில் இதை நீங்கள் ஜாதிய கொலையாக சொன்னீங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, இந்த ஜாதியில் இருக்கிற எல்லாருக்கும் இதே மனநிலை தானா? காதலிச்சா குத்துவேன், ஆணவம் பண்ணி எனக்கு ஜாஸ்தின்னு சொல்கிறவன் நான் தான். நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஜாதியை முழுசாக குற்றம் சாட்டலாம். ஆனால் நான் என்னோட பாயிண்ட் என்னென்னா, எல்லா ஜாதியிலுமே ஜாதி வேணாம், ஜாதி திமிரு வேண்டாம், ஆணவம் வேண்டாம், மக்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம், படித்து மேலே வருவோன்னு கவின் மாதிரி இருக்கவன் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜாதியை எழுத்து பேசுறது என்ன தெரியுமா ஆகும்? அந்த ஒரு ஜாதியை இருக்கிற எல்லாரையும் குற்றச்சாட்டும். இந்த ஜாதிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஜாதியில் இருக்கிற எல்லாரையும் விக்டிமைஸ் பண்ணும். நீங்கள் எல்லாரையும் கன்விக்டும் பண்ண முடியாது, எல்லாரையும் விக்டிமைஸ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் நல்லவங்க கிட்டவன் இருக்கான்.
இப்போ இந்த ஜாதிக்காக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை காரணம் காட்டி இந்த புல்லுருவிகள் சமூக விரோதிகளும் எல்லா இடத்துலையும் இருக்கா, எல்லா ஜாதியிலும் இருக்கா, என்ன பண்ணுவானுங்க, இதை ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு 2 பேரை போய் வெட்டுவான், குத்துவான், ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவான். இதனால் இன்னும் ஒரு பிரச்சனை, லெட் மீ கம்ப்ளீட்டாக தான் கேட்ட 2 minutes, இதுக்காக இன்னும் ஒரு உயிர், ஒரு கலவரம் ஏற்பட்டால் அது நியாயமா? ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது தீர்வா? தீர்வுன்றது நாளைக்கு அவர் ஆட்சியில் உட்கார வாய்ப்பு இருந்தா இந்த ஜாதி ஆணவ தடுப்பு கொலை சட்டத்தை பத்தி பேசாம 75 வருஷமா ஆண்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் புறம் தள்ளிட்டு தொடச்சி எரிஞ்சிட்டு, இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை தொடச்சி எரிக்கி பெருக்கி உடனே பேரிகேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதை தொடச்சி எரிஞ்சு ஒரு சட்டம் போடணும். போடுவாரு நம்புறேன், போடலாம் கேட்போம். இவருக்கு ஜாதியோ மதமோ எதுவும் இல்லாமல் ஒரு கேஸ்ட் நியூட்ரல், ரிலிஜன் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கட்சியில் ஒரு சிறுபான்மையினர் நலத்துறை, சிறுபான்மையினர் அணி கூட வச்சுக்காத ஒரு தலைவர் இதை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணலாம் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு கடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதனால யாரோ ஒருத்தன் இதை காரணம் காட்டி, நீங்க வந்து இமோஷனல் ஆகணும்னு அவசியம் கிடையாது, இதை ஒரு காரணமா காட்டி ட்ரிகர் பண்ணி வெட்டிக்கிட்டான்னா இது என்ன தீர்வு கொடுக்கும்? இதனால ஒருத்தன் பாதிக்கிறது தான் உங்களோட தேவையா? உங்களுக்கு பதில் வேணுமா தீர்வு வேணுமா? நான் தான் கேட்டேன். சார் விஜய் சார் ஏன் ரியாக்ட் பண்ணலாம் கேட்டேன். ரியாக்ட் பண்ணா இப்படிலாம் நடக்கணும் நீங்க ஒரு கற்பனையா நடக்காது. இல்ல சார், இப்ப சீமான் உங்களோட மாற்று அரசியல் பேசுற சீமான் அவர் தெளிவா சொல்றாரு, இதுல வாக்கு அரசியல் பார்க்க கூடாது, தப்பு பண்ணவனுக்கு நான் வாக்கு அரசியல் சொல்லவே இல்லையே. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவர் எல்லா பட்சத்திலும் போய் நிக்கிறாருல சார். இப்ப என்ன நம்மளுக்கு என்ன வேணும்? பேசிக்க பனகாபுரத்துல வீடு வெடிக்கப்பட்டது, அதுக்கு புசி வந்தவர்கள்லாம் போனாங்க, ஆதவர்ஜன்லாம் போனாங்க. விஜய் ஏன் போலங்கிற கேள்வி மறுபடியும் இவரு மக்களை போய் பாக்குறாரு, தன்னோட கஷ்டத்தை அந்த மகளிருக்கு வயசான பாட்டுலாம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, அது ஒரு ஆறுதல் தானே சார்? நான் போனாலே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடும், பெரிய கூட்டம் கூடிங்கிறது இது ஒரு பில்டப்பாவே தெரியலையா? இல்ல, நான் திரும்ப அந்த கூட்டத்தை பத்தி பேசவே இல்லை, நான் சொல்றது தீர்வுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா கேட்கறேன். நீங்க சீமானன் எல்லா இடத்துக்கும் போறாருன்னா சீமானனோட போர்க்குளத்துல எனக்கு எல்லளவு கூட டவுட் கிடையாது, முனை அளவு கூட டவுட் கிடையாது. எனக்கு சீமானன் மேல என்ன ஒரு கேள்வினா, நீங்க இங்க என்ன தேவைனா, இங்க என்ன தேவை, இந்த திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர தொடர்ச்சி எரிஞ்சிட்டு இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதுதான் தேவை. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஜாதி ஆணவ தடுப்பு கொலையா இருக்கலாம், இல்லைனா ஒரு லாக்அப் டெத்தாக இருக்கலாம், துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சி எறியக்கூடிய ஒரு ஆணவமாக இருக்கலாம், எங்கே போராட்டம் நடந்தாலும் அதுக்குள்ள சமூக விரோதி வந்துட்டான்னு சொல்லி அடிச்சு ஒடிக்கிற போலீஸ் அட்ராசிட்டியாக இருக்கலாம், மின் கட்டணம் ஏற்றினது, பால் விலை ஏற்றினிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை ஏற்றினிலிருந்து, ஊழல், லஞ்சம், லாவண்யம், குடும்ப அரசியல், நீங்கள் ஏகப்பட்ட குற்ற குறைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் ஸ்டேட்மெண்ட்டு, போராட்டம்னு சொன்னால் டைம் இல்லை, இது வாழ்க்கைக்கே பத்தாது. நான் சொல்கிறது எலெக்ஷன் 6 மாதம் இல்லை, உங்கள் ஜென்மம் பத்தாது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, ஒரே தீர்வு தான். ஏர்போர்ட்ல ரஜினிகாந்த் சொன்ன மாதிரியே இருக்கு, போராட்டம் போயிடுச்சுன்னா நாடு சுடுகாயிடும். அதே ரஜினிகாந்த் சொன்னது கேட்காதீங்க, நான் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, திரும்ப என் பாயிண்ட் தெளிவாக கேட்டுக்கங்க. நான் ரஜினிகாந்த் கிடையாது, ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்றதுக்கு ஆளும் கிடையாது. என் பாயிண்ட் என்னன்னா, நான் என் பாயிண்ட் தான் பேசுறேன். இங்க போராட்டம் மட்டும் தீர்வு கிடையாது. அப்படிதான் போராட்டம் தீர்வா இருக்கணும்னா சீமான் அண்ணனை விட ஒரு ஆகச்சிறந்த போராளியோ கலை யதார்த்தத்தில் ஒர்க் பண்றவரு இல்லை. இங்க எல்லாத்துக்கும் இறங்கி வேலை செய்யறாரு. என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குது இந்த மக்கள், என்ன ரீச் கொடுக்க முடிஞ்சு? இங்க என் பாயிண்ட் என்னன்னா, இங்க மாற்றம் என்னன்னா, இந்த திமுகவை அதிமுகவை ஒரு சேர தொடச்சி எரிஞ்சிட்டு புதுசா ஒரு ஆளு, ஒரு டீம், இந்த அதிமுக தொடர்ச்சி ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேங்க. இது விஜய் சேர வேணாம்னா கூட நான் சொல்லுவேன், அதிமுக ஒரு சேர தொடச்சி எறியப்பட வேண்டிய துஷ்ட சக்திகள் நான் சொல்றேன். அப்படி தொடச்சி எரிஞ்ச போது இங்க புதுசா ஒரு சிஸ்டம் வரும். அதுல கரப்ட் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இவன் கரப்ஷனை கத்துக்கிறதுக்குள்ள இந்த கரப்ஷன் பண்றதுக்கான வழிவகைகள் இருக்குல்ல, அதை சீல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சிஸ்டமை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிச்சு மக்கள் பெரும்பான்மையை வென்று அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஃபார்வர் இந்த குற்றத்தெல்லாம் சரி பண்ணணும். ஆனா திரும்ப இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் அரசியல், நியூஸ் அரசியல், ஒரு பரபரப்பான அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காம போறதுக்கோ அந்த வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கோ இப்படி பண்ணி தான் எத்தனை பேர் தமிழக அரசியல்ல மாற்றமா வந்திருக்காங்க தெரியுமா? ஒரு நேரம் பாமக ராமதாஸ் ஐயா வண்டி வரும்போது கலைஞர் சிஎம்ஆ இருந்தாலும் ஒரு கான்வென்ட்க்கு நிக்குமா, ராமதாஸ் வண்டி போட்டோன்னு சொல்லுவாராம். தமிழ்நாட்டோட ஒரு திமுக கொடி பக்கத்துலையும் கொடி நட்டு திமுகவோட பெருசா ஒரு கூட்டத்தை காமிச்சவர் மதிமுக வைகோ அண்ணன். தமிழகத்தோட மூளை முடுக்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணவர் திருமா அண்ணன். கேப்டன் விஜயகாந்த் காட்டின கூட்டத்தை யாராவது காட்ட முடியுமா? இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு பேர், இன்னும் எவ்வளவு பேர் வந்தோம், இன்னைக்கும் மாற்ற முடியாம அந்த 2 பேர் திமுக அதிமுக இருக்கிறாங்கன்னு என்ன காரணம்னா, இந்த மாதிரி உங்களோட கேள்விகளால டைல்யூட் ஆகி டைவர்ட் ஆகி திமுக அதிமுகவோட அந்த ட்ரிக்குக்குள்ள போய் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்குன்றதான் பிரச்சனை. ஒரு வாட்டியாவது இதை கன்ஃபார்மா மாத்தணுன்ற ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணி மாத்திட்டு இதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா திரும்ப விஜய் சார் கேட்போம், கேளுங்க. ஆனா மாற்றத்துக்கு இதுதான் தீர்வுன்னு தெரிஞ்சு வரும்போது அதை விடுங்க சார், அரசியல் நமக்கு எதுக்கு சார், வாங்க சார் போராடுவோம்னா எது தீர்வு? கௌரவம் விஜய் சார்ன்ற ஒரு தனி மனிதர்ல ஒரு கட்சி தலைவர்,
ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஈவெண்ட், ஒரு போராட்டம்னா தாவேகா சார்பில் மக்களோ நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ வராங்க, அவங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கள நிர்வாகிகள் இறங்கி கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் சார் வரணும்னா நீங்கள் என்ன ஆக்குறீங்கன்னா திரும்ப விஜய் சார் வேறு ஒரு செலிபிரிட்டி, அவர் ஒரு நகை கடையை திறந்து வைக்கிறது, ஒரு ஆடியோ லான்ச் பேசுகிற இல்லை. இது ஒரு கட்சி. இந்த கட்சி கட்டமைப்பில் மேலேருந்து கீழே இருக்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. எல்லாரும் வேலை செய்யணும். கீழே இருக்கவங்க கரெக்டாக வேலை செஞ்சான்னா அந்த பகுதியில் அதுதான். நீங்கள் கேட்குறது என்னன்னா வட்ட செயலாளர் பிரச்சனை, விஜய் சாரை கூப்பிடு, இங்கே விஜய் சாரை கூப்பிடு, மாவட்ட செயலாளர் இங்கே அட்யூரி மண்டர் விஜய் சாரை கூப்பிடு. ஒன்னொன்றுக்கு விஜய் சார் பண்ணக்கூடாது. இங்கே முதல்வரோ துணை முதல்வர் மேலே ஒரு குற்றம் சாட்டு இருந்தால் அதுக்கு விஜய் சார் வரணும். பிரதமர் மேலேயோ உள்துறை அமைச்சர் மேலே பிரச்சனை வந்ததுன்னா அது விஜய் சார் வரணும். ஹயரார்க்கின்னு ஒன்று இருக்குது. எந்த கார்டு ப்ளே பண்ணுறோமோ அந்த கார்டுக்கு தான் கவுண்டர் கார்டு ப்ளே பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்ம ராஜாவை இறக்க முடியாது. இது ஒரு ஆர்கனைஸ்டாக போகுது. இவங்களால மாற்றம் கொடுக்க முடியும் நம்புறோம். மாற்றம் கொடுக்க முடியலன்னா இவங்க திமுக மாதிரியே செயல்பட்டாங்கன்னா சத்தியமாக கேட்போம், அப்பயும் தேடுவோம். ஆனால் அதை விட்டுட்டு வரத்துக்குள்ளேயே வேரில் வெந்நீரை ஊற்றுறது என்ன நியாயன்றது தான் கேள்வி. சார் முக்கியமான சீட்டுக்கு தான் ராஜா வெளியிட பண்ணிடுறீங்க. அட்லீஸ்ட் ராஜா அப்பப்போ கண்ணில் காட்டுங்கன்னு தான் சொல்கிறோம். ராஜா எல்லார் கூடயும் தான் இருக்காரு, எல்லார் கண்ணிலையும் இருக்கிறாரு. மூளை தலைக்குள்ளே இருக்கும். அது சொல்கிற வேலையை கை காலெலாம் செய்யும். அது சொல்கிற மாதிரி வாய் பேசும். மூளை இருக்கிறா எடுத்துக்காட்டுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிறது செயல்படுவார். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு அஜித்குமாருக்காக வந்தாரா இல்லையா? ஒரு ஈவெண்ட்டில் அஜித்குமாருக்காக போனாரா இல்லையா? நீங்கள் பல ஈவெண்ட்டில் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுலேருந்து கலரசியலுக்கு வரான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மதுரை மாட்டுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து சுற்றுப்பயணம் வரப்போறாரு. அது ப்ரொசீஜரில் அவங்க ஸ்பீடில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவசரத்துக்கு நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்கினீங்கன்னா நடக்கும். இதெல்லாம் சேர்ந்து என்னைக்கு இது எக்ஸாமு? 2026 மார்ச் ஏப்ரலில் போர்டு எக்ஸாம். அன்னைக்கு ரிசல்ட் வரும். இன்றைக்கே நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா விஜய் சார் ஒரு இந்த இது எடுப்பாங்க தெரியுமா, ப்ரீபோல் சர்வே. இந்த சர்வேக்கெல்லாம் ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறாங்க. அது அவங்க ஸ்பீடு. அவங்க ஓரளவுக்கு குறைஞ்சிதுன்னா தப்பு பண்ணாலும் தோக்கட்டும், கற்றுக்கிட்டோம், 29 31 ஜெயிக்கிட்டோம். உங்களுக்கே என்ன எவ்வளோ வலிக்குது? அவங்க ஆர்கனைஸ்டாக போகிறாங்க. பட் மக்கள் கூட அவங்க இல்லைன்ற நரேஷன் செட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். சார் இப்போ 2026 முதல் தேர்தலாக தாவேக்கா சந்திக்குது, ஓகேங்களா? ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலையே ஒரு ஆட்சியை பிடிச்ச வரலாறு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன பொதுக்குழு மீட்டில் 1967க்கு அப்புறம் ஒரு வரலாறு உருவாச்சு, 1977க்கு அப்புறம் ஒரு வரலாறு உருவாச்சுங்கிறார். உருவாகட்டும், அதுக்கான உழைப்புகள் இருக்குது. ஆனால் 1967க்கு அப்புறம் என்ன ஒரு வரலாறு உருவாச்சுன்னா, காமராஜ் ஆட்சியை தோக்கடிச்சு அண்ணாதுரை அவர்கள் ஜெயிச்சார். இதையே ஒரு உன்னதனமாக சொல்கிறார். இத்தனை காமராஜர் அவர்கள் உங்களோட கொள்கை தலைவரில் ஒருத்தவர். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி பார்த்துக்கிறது? முதல் விஷயம், காமராஜரை தோக்கடிக்கவங்கள காமராஜரோட பேரன் தோக்கடிக்க வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. காமராஜரை தோக்கடிச்சியா சமாளிக்கலாம் நீங்க? இல்லைங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட பதில் சொல்கிறேன். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதே பானையில் ஒரு பதில் இருக்கணும்ல. காமராஜர் தோக்கடிச்சிங்களா 67, அவன் பேரன் எழுந்து வந்திருக்கேன், உன்னை தோக்கடிக்கிறேன், ஒரு பக்கம் வச்சுருங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல் தேர்தல் இல்லைன்னு சொல்கிறீங்க. 67லையோ 77லையோ இங்கே மக்கள் எவ்வளோ அவேராக இருந்தாங்களோ, மக்கள் எவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருந்தாங்களோ, மக்களை ரீச் பண்ணுறதுக்கான வழிவகைகள் எவ்வளோ இருந்ததோ அதை விட இன்னைக்கு ஜாஸ்தி. ஒரு எலெக்ஷனில் ஜானகியா ஜெயலலிதா அணியான்னு வருது, அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷத்தில் ஆட்சி கவருது, திரும்ப 99 ஜெயிக்கிறாங்க. ஒரு ரஃப்லி ஒரு 3-4 இயர்ஸ் தான் அந்த டைம் பீரியடு. 1967 திமுக வெல்வதற்கு 18 வருஷம் தேவைப்பட்டது. 1977 அதிமுக வெல்றதுக்கு 4 வருஷம் தேவைப்பட்டது. 1991 ஜெயலலிதா அம்மையாருக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. இன்னைக்கு we are far ahead. மக்கள் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க. ஒரு மாற்றத்துக்காக திமுக அதிமுக இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட்டான மாற்றத்துக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலையும் மக்களோட புரிதலையும் இது ஃபாஸ்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? நடக்காது, நடக்கவே விடலை. சரி, இங்கே கற்றுக்கிட்டோம். நான் திரும்ப சொல்ல கற்றுக்கிட்டோம். ஒன்றும் குடிமொழி போல பல கட்சிகளுக்கு இது கடைசி தேர்தல், தாவேக்காக்கு இது முதல் தேர்தல். ஒன்றும் குடிமொழி போல விஜய் சார் அவரோட ஹெல்த்துக்கு குறைஞ்சது 20-25 வருஷம் அவர் நின்று எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவார். அந்த கட்சி 100 வருஷம் தாண்டி பயணிக்க போகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் பால்லேயே 6 அடிச்சா சந்தோஷம், பீட்டன் ஆச்சா அடுத்த பால் அடிப்போம், விக்கெட் போச்சா திரும்ப அடுத்த மேட்ச் அடிப்போம். பட் இங்கே இந்த காம்ப்ரமைஸ் இல்லாத எலெக்ஷனுக்காக ஒரு காம்ப்ரமைஸ், இவங்களை சமாளிச்சு அவங்க மக்களுக்காக என்ன பண்ண போகிறோன்றது ஒரு கான்க்ரீட்டாக ஒரு போகிறாங்க இல்லைங்க ட்ரஜெக்டரி இல்லை. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லெட் தம் கோ. தப்பு பண்ணால் கேட்போம். தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு தப்பு பண்ண தடுக்க வந்தவனை ஏன் பண்ண கேட்டுட்டு இருந்தால் என்ன நியாயம்? வளர்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு தான் கேட்குறேன். பெரும் மாற்றத்துக்காக போராடுறீங்க. மாற்றம் ஒன்றுமே மாறாது. நீங்கள் நினைக்கும் மாற்றம் சீக்கிரம் வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சார். நம்பிக்கைக்கு நன்றி.